சூழ்ச்சிகள் நிறைந்த லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க். நீங்கள் அனைவரும் உறவுகளாக இணைய வேண்டும். குடும்ப உறவுகளாக தங்களை அடையாளப்படுத்த சொன்ன எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. இங்க தெரியுது ஒரு டைமண்ட், அதை அடிச்சிட்டு வந்திருக்க விலை 15 கோடி. டேய் 3 idiots, இதெல்லாம் உங்க அறிவுக்கு ரொம்ப அதிகம். தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. மகனே, எங்க பிளான் தெரியாம தெரியற. டேய் சொல்றேன், எலக்ட்ரிஷியன் வேஷத்துல இருக்கிறானா? அலார சவுண்ட் கேட்காம இருக்கிறதுக்காக அந்த டைமண்டை சுத்தி இருக்கிற லேசர் லைட்டை கட் பண்ண போறேன். ஹவுஸ் கீப்பிங் வேஷத்துல இருக்கிற நான் ரூம் பூரா புகை போட்டுருவேன். நான் வெளியே ஜீப்ல காத்துக்கிட்டு இருப்பேன். 2 பேரும் வந்த உடனே ஜாலியா எஸ்கேப் ஆயிடுவோம். அப்ப டைமண்ட் யார் எடுக்கிறா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? யார் எடுப்பா? பதட்டப்படாத. யாரு வெச்சாங்களோ அவங்களே எக்ஸிபிஷன் முடிஞ்சோன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏண்டா மகனே, நீயே எடுத்து கொடுத்துட கூடாதா? பாவம் இன்னொரு பக்கம். இங்க நின்னு என்ன யோசிக்கிற? எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இப்படி எடுத்த போச்சு. அதை ஏன் எடுத்த? போலீஸ் சுட்டுவாங்களா? பழி ஆயிட்டா. என்னாச்சு? ரூட்ட சொல்லாமடா எப்படி? என்ன தாத்தா? ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயா பழசெல்லாம் ஏமா கிட்டீங்க? ஆனா ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ திருடி பறக்கல. உண்மையிலே நம்ம திருடனா இல்ல நம்மள நம்ம திருட நினைச்சு ஏமாத்திட்டு இருக்கோமா? வாடினேன் வருந்தினேன் இனி திருந்தினேன் நாராயணா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.